Hey guys, welcome to my channel. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். இதில் தயிரை மறந்துட்டேன், ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஸ்லைடில் தயிர் 4 ஸ்பூனை மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்களும் மறக்காமல் சேர்த்துருங்க இந்த டிஷ் செய்கிறப்போ. இதுக்கு நான் வானல் எடுத்திருக்கேன். இதில் நான் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போது இது எல்லாமே நான் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் செஞ்சிட்ருக்கேன். நான் மீடியம் சைஸ் பர்னரில் ஹை ஃப்ளேம் வச்சு நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரணுன்றதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதே ப்ரொசீஜர் இதில் சொல்லியிருக்க மாதிரி பண்ணுங்கள். இது 5 to 7 minutes ஆகும். நீங்கள் போடுற கண்டென்ட்டை பொறுத்து டைமிங் இன்க்ரீஸ் ஆகும். ஹை ஃப்ளேம் தான் இருக்கணும், கைவிடாமல் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் எக்ஸாக்டாக. சரிங்களா? இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ் கம்மி பண்ணிக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால். பெரியவங்களுக்கு இதே அளவு ஓகே தான். நான் 2 பேருக்கான அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் இதை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி புகை வர்றது இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் செய்யணும். இப்போ திரும்ப நான் அதே வானலில் எண்ணெயை விட்டு வெங்காயத்தையும் போட போகிறேன். போட்டு அதையும் நான் இதே போல் தான் பண்ண போகிறேன். வெங்காயம் வேக வேண்டாம், ஜஸ்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த கோட்டாக இருக்கணும், எண்ணெய் கோட்டாகி அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கணும். இது உங்களுக்கு இந்த இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் செஞ்சு முடித்து எல்லாத்தையும் முடிச்சு இந்த ரெசிபி ஏரியாவில் நீங்கள் சாப்பிட்றப்போ எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு அந்த வெங்காயம் ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும், ஸ்பெஷல் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அதில் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். வெங்காயம் க்ரன்ச்சியாக இருக்கிறது முக்கியம், கேப்சிகமும் க்ரன்ச்சியாக உங்களுக்கு இருக்கிறது முக்கியம். இதில் எல்லாத்துக்குமே இது செய்யும் போது நான் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய், பிஞ்ச் ஆஃப் சால்ட் அண்ட் இதை போட்டு நான் தனித்தனியாக சாட்டே பண்ணி எடுத்து வச்சுடுறேன். இந்த மாதிரி வரணும், வேகக்கூடாது, ஜஸ்ட் க்ரன்ச்சி ஃபீல் இருக்கணும். அண்ட் எண்ணெய் நல்லா கோட்டாக இருக்கணும். இதில் என்ன பண்ணியிருக்கணும் அது இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஆக்சுவல் ப்ரொசீஜர் ஆரம்பிக்கிறோம். சேம் கடாயில் எண்ணெய் ஊற்றிடுறோம். இது நம்ம நார்மல் ரேஞ்சிலே வச்சுக்கலாம். ஒன்றும் நீங்கள் ஹீட் அதிகம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நான் இதில் ஜீரகம் சேர்க்குறேன். ஜீரகம் பொரிஞ்சு வந்த பின்ன இஞ்சியும் பூண்டும். இஞ்சி நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரே ஒரு பூண்டு நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், அது டைனியாக அந்த மாதிரி அரிஞ்சிருக்கேன். அதை போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நான் வதக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் பச்சை மிளகாய் போடுறேன். பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா பொடியை போட்டு பொடி தீயறதுக்குள்ளே தண்ணி ஊற்றணும். இதில் இப்போது நம்ம பொடியை சேர்க்குறோம். நான் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பெப்பர் சேர்க்குறேன். அப்புறம் ஜீரகத்தூள் சேர்க்குறேன். ஜீரகத்தூள் வறுத்தரைச்சது. நீங்கள் சாம்பார் தூள் மட்டுமேவும் சேர்த்துக்கலாம், இல்லை மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்த்துக்கிறதா இருந்தால் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க, போகிறோம். நான் 50 ml தண்ணி ஊற்றிருக்கேன். உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. இது எதுக்காகனாக்கா, நம்ம முதல்ல பொடி தீயக்கூடாது, பொடி நல்லா குக்காக இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த தண்ணி கொஞ்சம் இருந்தால் தான் அந்த கேப்சிகம்லேயும் வெங்காயத்துலேயும் கொஞ்சம் அந்த இது ஃப்ளேவர் இறங்கும். அதுக்காக பண்ணுறது. இப்போ அது ஒரு கொதி விட்ட பின்ன நம்ம இந்த சாட்டே பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் அண்ட் அனியன்ஸை நம்ம இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுறோம். கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருக்கணும். ரொம்பலாம் வச்சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். அண்ட் இதில் நான் மூடியை போட்டு 2 நிமிஷம் வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், மூடி எடுத்துட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள் டெக்ஸ்சர். தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. கொஞ்சம் தான் உங்களுக்கு தண்ணி இருக்குது, ரொம்பவும் மைல்டாக தான் இருக்கும். மேபி டீஸ்பூன் அளவுன்னு கூட சொல்லிக்கலாம். ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம், தேவையான உப்பு, இந்த டிஷ்ஷுக்கான உப்பு சேர்த்தாச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம சேர்க்க வேண்டியது தயிரும் ட்ரை மேங்கோ பவுடரும் சேர்க்கணும். இந்த ட்ரை மேங்கோ பவுடர் கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு தேவையானது. தயிர் நான் கொஞ்சம் புளிப்பான தயிராக எடுத்திருக்கேன். அதில் இந்த டீஸ்பூன் சைஸில் 4 டீஸ்பூன் ஊற்றுறேன். நான் எடுத்த இந்த கேப்சிகம் 1 கேப்சிகம், 2 அனியன்ஸ்
அதனால் வந்து நான் இவ்வளோ தான் இந்த அளவு போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கணும். இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ்க்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ நான் ட்ரை மேங்கோ போடுறேன். போட்டுட்டு 1 நிமிஷம் கிளறி விட்டு இறக்கிட்டால் போதும். உங்களுக்கு தேவையான ஸ்பைசினஸோடு இந்த டிஷ் இருக்கும். இந்த ரெசிபி வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.